வணக்கம் பண்ருட்டி மக்களே. நம்ம யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ ஷேர் பண்ணிங்க. நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பண்ருட்டி தர்கா திருவிழா. இந்த வாட்டி வேறு மாதிரி இருந்ததுங்க. உண்மையாகவே கடைகள்லாம் நிறையாவே இருந்தது. நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு டைம் எப்படி பார்த்தாலும் 2 ஹவர்ஸாவது ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது பொறுமையாக நின்று நிதானமாக பார்க்கணுன்னா குறைஞ்சபட்சம் 2 ஹவர்ஸ்க்கு மேலே கூட ஆகும். சர்ன்னு போனால் உடனேவும் வரலாம். ஒரு கடையிலையுமே நம்ம ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு பொருட்கள் வச்சுருந்தாங்க. ரேட்டும் சரி தான், கொஞ்சம் ஜென்யூனாக இருந்ததுன்னு வச்சிங்களேன். நம்ம ஃபேமிலியோடு போகிறோன்னா கையில் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு 2000ஆவது இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வெளியே வர முடியும். ஏன்னா நம்ம போகிறது திருவிழா, கடைகள் நிறையா இருக்கிறதால நம்ம இந்த இடத்துக்கு போகணுன்னா கையில் ஃபண்டு வேணும். இங்கே வெளியே பார்த்திங்கன்னா கோவில் வெளியே நம்ம ஒரு பூஜை பண்ணுற மாதிரியே தான் இந்த மசூதிலையும் தர்காவிலையும் வச்சுருந்தாங்க. அதாவது வத்தி இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இதை பற்றி எனக்கு தெரியல, நானும் யாரையும் கேட்கல. உங்களுக்கு இந்த தர்கா திருவிழா பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி தெரியாத ஆளுங்களும் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் போகலைன்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 டேஸ் திருவிழா இது. சரியாக நான் அதை அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு கமெண்ட்டில் கூட பின் பண்ணுறேன் என்றைக்கு முடிய போகுதுன்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 4-5 டேஸ் நடக்கும். அதுக்குள்ளே போகணுன்னா இந்த வீக்கெண்ட் வரையும் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். எங்கே இருக்க கூட்டமும் இங்கே வந்துடுறாங்க. அதாவது சின்ன பொருள்லேருந்து நம்ம ஏதாவது வத்தி அல்வாலாம் நிறைய வாங்கணும். நம்ம இந்த இடத்த குழந்தைங்களுக்கு தேவையான பொருட்கள், விளையாட்டு பொருட்கள்லாம் அவ்வளோ இருந்தது. அதை தான் நான் சொல்கிறேன். குழந்தைங்களோட போகிறீங்கன்னா கண்டிப்பாக கையில் காசு இருக்கணுங்க. இந்த இடத்துக்கு போகிறீங்கன்னா உண்மையாகவே வேறு மாதிரி ஒரு அழகுப்படுத்தியிருந்தாங்க தர்காவை. லைட் செட்டிங்லாம் போட்டு நம்ம ஒரு சினி ஃபீல்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நம்ம ஒரு வெளிநாட்டில் ஒரு இது பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. உண்மையாகவே அந்த அளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிருக்கு கோவில். இப்போ டெவலப் ஆகிடுச்சு. முதலாம் கூட இந்த அளவுக்கு கிடையாது. இப்போ நிறைய டெவலப்புங்க இங்கே பண்ருட்டியில் இந்த கோவில் பார்த்திங்கன்னா. பாப்பா பிடிச்சத ரொம்ப அடம் பிடிச்சான். அப்புறம் சரி ஏதாவது வாங்கி தரமேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு 2-3 பொருள் வாங்கி கொடுத்தோம், அவ்வளோதான். நீங்கள் போகிறீங்கன்னா ப்ரீ பிளானாக போயிடுங்க. இது எங்கே இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன். பண்ருட்டி போயிட்டு தர்கா திருவிழா எங்கே நடக்குன்னு கேட்டாலே அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே மட்டும்தான் நடக்கும் இது. அதாவது பாய்ஸ் ஸ்கூலுக்கு போகிற வழியில் நம்ம மார்க்கெட் ரோட்லேருந்து நடந்து போனீங்கன்னா அங்கே கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட சொல்லலாம், ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். அங்கே தான் இந்த திருவிழா நடக்குது. நீங்களே பாருங்களேன், நம்ம ஒரு தாஜ்மஹாலுக்கு வந்த ஃபீல் கிடச்சிது எனக்கு. உண்மையாகவே உங்களுக்கு அப்படி இருந்ததா என்னன்னு சொல்லுங்கள். உள்ளே போனீங்கனாலே கடைங்க நிறையா இருந்தது. மதம் அதெல்லாம் பார்க்காம மக்கள் சேர்ந்த கூட்டமாக தான் நான் பார்த்தேன் இதை. ஹிந்து மதம், முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்து செயல்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. கோவில் மட்டும்தான் தர்கான்னு சொல்கிறோம், ஆனால் அங்கே வந்த மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் அங்கே பயணித்தோம். அங்கே ஒன்று சேர்ந்து தான் ஒருத்தவங்க போனோம், வந்தோம், பேசணும். ஒற்றுமையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி திருவிழாவில் தான் நம்ம மக்கள் வந்து எதுவும் பார்க்குறது கிடையாது. இது மட்டும் இல்லாமல் நடுவரப்பட்டில் நடக்கும் ஒரு மலைப்பிள்ளையார் கோவில் திருவிழான்னு சொல்லிட்டு, அதுலேயும் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வந்து அந்த கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, போவாங்க. அதனால் அவங்க சமுதாயத்துக்கு அது நல்லது, நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சாமி கும்பிட்றோமோ அந்த சாமி கும்பிட்டுக்கும். இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையாக திருவிழாவில் கூடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போங்க, சரிங்களா? இந்த நடந்ததான் அந்த வீடியோவும் உங்களுக்கு எடுத்து ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்தேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிவிட்டு நம்ம குயிக்காக முடிக்கணுமேன்னு சொல்லிட்டு தான் நான் ஓரளவுக்கு கடன்னு கவர் பண்ண ஆரம்பித்தேன். பாப்பா அப்புறம் இதில் ஏறணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சாங்க. அந்த சர்க்கஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் ஏறணும்னு சொல்லிட்டு ஏறி வரலான்ட்டாங்க. வராங்க பாருங்கள், அவங்க தான் நம்ம ஆள். ரொம்ப ஃபீல் ஆச்சு பாப்பா பண்ணது எல்லாமே. வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதனால் உங்கள் வீட்டு கிட்ஸை கூப்பிட்டு போங்க. ஏன்னா கொஞ்சம் நமக்கு ப்ரெஷர் இருந்தாலும் இந்த மாதிரி திருவிழாவுக்கு போகும்போது பிரச்சனை தீரும், ஆனால் அங்கே பிரச்சனையும் தொடரும். பணம் இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம காலின்ற மாதிரி குடும்பஸ்தர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க நம்ம. அதுவும் லேடிஸை கூப்பிட்டு போனேன்னு வச்சிங்களேன், அங்கே விற்கிற கம்பல்ஸ், வளையல்ஸ், அவங்க ஐட்டத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா விடவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி ட்ரெயின் சவாரியும் இருந்தது.
உண்மையாகவே நம்ம ஒரு பிளாக் தண்டர் ஒன்றரில் இருக்க ஃபீல் வந்துச்சிங்க. ரைடுக்கு கொஞ்சம் காஸ்ட்லி தான் காசுலாம். ஆனாவே இவ்வளோ ரேட்டுக்கு வாங்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக போட்டால் போகலாம். ஏன்னா ஒரு ஒரு ரைடுக்குமே ரூ. 100 ரூ. 70 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா வர்றது போகிறதே ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, கொஞ்சம் லோ பட்ஜெட் ஃபேமிலி தான் வருவாங்க. அவங்க பசங்களும் ஆசைப்படும்போது ஓரளவுக்கு ஒரு இதாக இருந்தால் ஓகேன்ற மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அவங்களும் இந்த மாதிரி சீசன் டைமில் தான் சம்பாதிக்க முடியும், அதையும் யோசிக்கணும். பட் இருந்தாலும் அவங்கள இந்த மாதிரி வெறிச்சோடி ரைடு இல்லாமல் ஓரளவுக்கு கம்மியாக இருந்தனா நிறைய பேர் போவாங்க. அதை யோசிக்கணும் அவங்களும். ரைட்ஸ் நிறையா ஓட்டலாம், அவங்களும் சம்பாதிக்கலாம். ஓரளவுக்கு நான் இப்போ ரூ. 100ன்றது ஒரு ₹60 ₹70 அந்த பட்ஜெட்டில் போட்டிங்கன்னா எல்லாருமே போவாங்க. அது ரூ. 100ன்றது ஒரு பெரிய காசு மாதிரி தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஒரு சில ரைட்ஸ்லாம் பார்க்கும்போது. நம்மளும் மேக்ஸிமம் அதெல்லாம் போகல. பாருங்களேன், இந்த ஒரு லைட் செட்டிங்கே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரு சூப்பராக ஜொலிப்பாக நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க. திருவிழா வேறு மாதிரி பண்ணிட்டாங்க இந்த வாட்டிலாம். உண்மையாகவே சான்ஸே கிடையாது. நீங்கள் என்ன ஊர், நீங்கள் என்ன ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க, லைக் பண்ணிட்டு போங்க. அதாவது பண்ருட்டி, கடலூர் நம்ம சுற்றி வட்டாரத்தில் எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு இதுனா நம்ம சின்ன சின்னதாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா சொந்த ஊர் மேல் பட்டாம்பாக்கம். அங்கேருந்து தான் நம்ம திருவிழாவுக்கு வந்தோம். சரிங்களா? உங்கள் கிட்ஸு ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. கிட்ஸோட என்ஜாய், நமக்கு என்ஜாய், நம்ம என்ஜாய், நம்ம குடும்பம் என்ஜாய். அவ்வளோதான். ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்றதை நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எதிர்பார்ப்பேன். சரிங்களா? செம்ம கூட்டங்க. நான் வந்து கொஞ்சம் 7 மணிக்கு போனதால் கூட்டம், 7 மணிக்கு மேலே நிறையா கூட்டம் வருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. மேக்ஸிமம் ஈவினிங்கில் போங்க, பகலில் அந்த அளவுக்குலாம் இருக்காது, நடக்காது. ஈவினிங்கில் 6 இல்லை 5 மேலே ஸ்டார்ட் ஆகிடுமே. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஈவினிங் அந்த மாதிரி போகிற மாதிரி பாருங்கள். சரிங்களா? அதுதான் சேஃபாக. அப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த லைட் செட்டிங். அப்புறம் ரொம்ப வீட்டில் ஆசைப்பட்டதால் நம்ம இந்த காலிஃப்ளவர் பக்கோடா சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு எனக்கு. நம்ம திருவிழா போனாலே இந்த காலிஃப்ளவர் பக்கோடா விடவே மாட்டேன் எங்கே போனாலுமே. அப்புறம் காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கி வீட்டில் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஒரே கொஞ்சம் அவிச்சலாக இருந்ததால் எல்லாருக்குமே வேர்வை. எதனால் பார்த்திங்கன்னா அந்த லைட்டோட எஃபெக்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நம்ம ஹீட் ஆக்கி விட்டுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. உண்மையாகவே இது ஒரு தாஜ்மஹால் ஃபீல் தான் நமக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கே மனசு இல்லை தான். பட் இருந்தாலும் நம்ம வேறு ஒரு ஷாப்புக்கு போகணும், வெளியே மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் குயிக்காக முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அல்வா இதை பார்த்தோன்னே அல்வா வாங்கியே ஆகணும்டா. சாம்பிள்லேயே ஒரு 1/4 கிலோ இறக்கிட்டோம். வாங்கி சாப்பிட்டு சாம்பிள் கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கினது தான் ₹100 தான். எந்த அல்வா எடுத்தாலும் 1/4 கிலோ ₹50 சொல்லிட்டு இந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெளியெலாம் திருநெல்வேலி அல்வா மாதிரி வராதில்ல. திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாக்கு துடிச்சிட்ருக்கு. அதனால் நம்ம அந்த சைடு போனால் சாப்பிட்ணும் திருநெல்வேலி அல்வா. அப்புறம் நம்ம ஒரு 2-3 ஐட்டம் மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இதில் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு, எதாவது போதும் சிம்பிளாக கொஞ்சம் சாப்பிட்டுக்குன்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் அல்வா மட்டும் நம்ம பேக் பண்ணிட்டு வந்தோம். பொம்மை கிடக்கலம்மா.
போகிறேன்னு என்ன வேணும் காமி என்ன வேணுமா சரிவா வாங்கி என்ன வேணும் எது வேணும் பாரு இப்போ தாண்டா வாங்கி கொடுத்தான் அப்பா அப்புறம் பொம்மா பாரு உனக்கு என்ன வேணும் பாரு ஸல்லல்லாஹு அலைஹி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் எது வேணும் பாரு ஓ அப்புறம் சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சரி எதாவது விளையாட்டு பொருள் வாங்கலாம்னு பார்த்தோன்னே இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 90s கிட்ஸ்க்கெலாம் அந்த கார் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கார்ஸ் நம்ம விளையாடாத ஆளே கிடையாது. 90s கிட்ஸுக்கு தெரிஞ்ச ஒரே இதுனா இந்த மாதிரி பொம்மைங்க தான் நம்ம வாங்கியிருப்போம். காரு வந்து இந்த 10 ரூபா 20 ரூபாயில் ஒரு கார் இருக்கும், சொர்ன்னு போகும். அதை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களான்றது சொல்லுங்கள். எனக்கு என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் 2 கார் வாங்கிட்டான். ஆளுக்கு அவள் ஆம்புலன்ஸ் கேட்டால். அப்புறம் இப்போ தம்பிக்கு வேறு மாதிரி ஒரு கார் இருந்தது, அதான் லாஸ்ட்டாக இருக்குல்ல அந்த மாதிரி கார் வாங்கினோம். 2 பேருக்கு நல்லா சரி விளையாட்டோம். 2 பேர் சண்டை போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 காராக எடுத்துட்டோம். 50 ருபீஸ் தான் ஒரு காரு. அதனால் நம்ம அந்த காரை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு சரி அப்படியே இதெல்லாம் வெளியே வர்ற இடம் இது. நான் உள்ளே காமிச்சிட்டேன், உங்களுக்கு எல்லாமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக அப்படியே வெளியே போகும்போது இந்த கடைங்கள்லாம் எல்லாமே இருக்குங்க, எல்லாமே இருக்கும். சாப்பாடுலேருந்து எல்லாமே இருக்குது அது உள்ளே. நீங்கள் போனீங்கன்னா மட்டும் போதும், கையில் காசு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா மட்டும் போதும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு எம்மதமும் சம்மதமாக வாழும். அவங்கவுங்க கடல் மேலே அவங்க பற்றாக இருப்போம். யாரையும் குறை சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போவோம். இவ்வளோதான். நம்ம தமிழ்நாடு அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அப்படி சொல்ல வரேன் நான். எல்லாருமே அப்படியே நினைக்கணும். ஹிந்துவாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டின் ஆகட்டும், எல்லோரும் சமம், எல்லோரும் இதுன்னு நம்ம நினைக்கணும். யாருமே நம்ம மதம் சார்பு அவங்கள தாழ்த்தக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. என்னை பொறுத்த வரையும் அதான் நான் வேண்டிக்கிறேன். இது வெளியே வர்ற ஏரியா. வண்டியே நான் கொஞ்சம் தூரத்தில் தான் விட்டேன். நீங்கள் போகிறீங்கன்னா பார்க்கிங் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸ்ட்ரீட் உள்ள எங்கேயா தான் விடுற மாதிரி இருக்கும். அதுவும் 7 மணிக்கு மேலாம் நம்ம பைக் நிறுத்த இடமே கிடைக்கல, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இதெல்லாம் வெளியே வர்ற இடம். நான் வெளியெலாம் பைக்கு நிறுத்தவே முடியல, சந்து பொந்துலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். கொஞ்சம் பிஃபோராக போனீங்கன்னா பைக்கை பார்க் பண்ணிட்டு நீங்கள் போகிறதுக்கு யூஸாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் ஒரு 7 மணிக்குள்ளே போகிற மாதிரி பாருங்கள். 7 மணியே ஜாஸ்தி தான் நான் சொல்கிறது. 6 மணிக்கு போனீங்கன்னா பைக்கை பார்க் பண்ணுற கூட இடம் கிடைக்கும். ஆனால் வந்து இப்போ என்னை பைக் பார்க் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இடம் இல்லாமல். அதனால் நீங்கள் ஒரு குயிக்காக பிஃபோராக போயிடுங்க சரிங்களா. அப்புறம் அப்படி பைக் இல்லைன்னா பஸ்ஸில் வரீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோவில் வரலாம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வர முடியலனா கூட இங்கே 4 ரோடு கிட்டே வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்க. இந்த மாதிரி புது புது தகவல் நம்ம ஊர் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதுதான் நம்ம சேனல் சஷ்டிக் ஃபேமிலி. அதாவது ரொம்பலாம் வயலன்ஸ்லாம் எதுவுமே போட மாட்டோம். நம்ம கிட்ஸு, ஃபேமிலி, நம்ம ஏரியா, இதுதான் நம்ம போட போகிறது இந்த சேனலில். அதனால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் எம்மதமும் சம்மதம் நம்ம எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் ஷேர் பண்ணிவிட்டு போங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பக்கத்து ஊர்லேருந்து நம்ம ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. மறக்காமல் போயிடுங்க, இந்த இதுக்கு விட்டுறாதீங்க. இன்னும் டைம் இருக்குது, 4 டேஸ் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். போயிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க.